போது இவங்க சொன்னாங்க, நான் என்ன நினைச்சேன்னா இவங்களுடைய ஆர்வம், இவங்களுடைய ஒரு ஹாபி ஸ்கில் தான் இதெல்லாம் நினைச்சேன். ஆனா இதுக்குண்டான மோட்டிவேஷனே வந்து உங்ககிட்ட வந்ததுன்னு சொன்னாங்க. முக்கியமா வந்து உங்களுடைய மாதா மீது பெரிய ஒரு பற்று. நீங்க எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்துட்டு துணையா இருக்கீங்க இந்த இவ்வளவு ஜெபமாலைகளை வந்து கலெக்ட் பண்ணதுல? நான் ஆக்சுவலாக படிச்சுட்டு இருக்கும்போது, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது எல்லாம் சின்ன வயசுலேருந்து வந்து ஃபியூச்சரில் ஃபாதர் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. நல்ல மக்களுக்கு வந்து அப்போவே எனக்கு சின்ன வயசுலேருந்தே மாதானா ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது என்னால் ஃபாதர் ஆக முடியல. வீட்டுக்கு முதல் பையன், எல்லாம் நிறைய கடமைகள், ஆக முடியல. ஆனால் கூட சர்ச்சு, ஸ்கூல்ஸ், இந்த ஃபாதர் சிஸ்டர்ஸ் அவங்க கூடயே இருக்கிற மாதிரி என்னோட வாழ்க்கையை வந்து ஆட்டோமேட்டிக்காக கடவுள் அமைச்சு கொடுத்தாரு. அப்போ மேரேஜ் ஆகாதனால அங்கேயே ஃபாதர் ரூம் கொடுத்து அங்கேயே தங்க வச்சிருந்தாரு. 3 years நான் அங்கேயே இருந்தேன். சுற்றி அங்கே ஒர்க் பண்ணிட்டு ஃபாதர் கூடயே ஒரு ரூமில் அங்கேயே இருந்தபோது அந்த டெய்லி அந்த பிரசங்கம், டெய்லி மாசு, ஜெபமாலை அங்கே இருக்க கடவுள் நம்ம டச் பண்ணுறது, மாதா நம்மளை தொடுறது, அவங்களுடைய ப்ரெசன்ஸை ரொம்ப உணர்ச்சிபூர்வம் உணர ஆரம்பித்தோம். எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குமோ, எப்பெல்லாம் முடியுமோ, இப்போ சைட்டில் நிற்கும் போது ஜெபமாலை சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பேன். அடுத்தவங்க பார்த்தா அதை பந்தா பண்ண நினைக்கூடாதுக்காக நான் அதை விரலில் கூட எண்ணிக்குவேன். பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதாவுடைய பக்தியை பற்றி, மாதாவுக்கு இவங்க வந்து இறை இறக்க பக்தியும் இன்ஃபென்ட் ஜீசஸ் பற்றி ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுவும் ரொம்ப முக்கியம்தான். அதை பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் மாதாவை பற்றி, இந்த இதை பற்றி, ஜெபமாலை சொன்னால் கிடைக்கிற வல்லமை பற்றி, கிடைக்கிற புதுமைகளை பற்றி எடுத்து நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும்போது எந்த ஒரு காரியத்துக்கு போகிறதுனாலும் சரிங்கும்போது நாங்கள் அதை ஜெபமாலை சொல்லி ஆரம்பித்து அதை வேண்டிட்டு போனால் சக்ஸஸ் தான். அது எங்களுக்கு விட அடுத்தவங்களுக்கு ஒரு பாரம், ஒரு கஷ்டம், இவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க கண்டிப்பாங்க, அவங்களுக்காக உட்காந்து அந்த ஜெபமாலை சொல்லி உட்காந்து உருக்கமாக வேண்டிக்கிட்டு அவங்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜெபமாலை சொல்லுங்க, உட்காந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது தன்னை அறியாமல் அவங்களுடைய பிரச்சனைகள் அத்தனை சால்வ் ஆகும். அந்த பிரச்சனை ஆனது கூட அவங்களுக்கு ஒரு நல்லதுக்காக தான் கடைசியில் முடிஞ்சிருக்கும். அப்படி எவ்வளவோ அந்த புதுமைகளை கண்டுபிடிச்சிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இதை பண்ணிட்டு இருக்கும்போது தான் இதுக்கப்புறம் ஏன் இந்த ரோசரி கலெக்ஷன் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முத நம்ம அம்ப்ரோஸ் ஆண்டவர், அவர் ஒரு ரொம்ப ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு ரோசரி வந்து இது ஹோலி ஃபேமிலி டே இந்த வந்து விருந்து கொடுத்துட்டு இந்த தங்க ரோசரி வந்து என்கிட்ட கொடுத்தாரு. தங்கங்களா? தங்கம். அவருக்கு வந்து ஜான் பால் கொடுத்தது ஆண்டவருக்கு. அது வந்து எங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு ஆண்டவர் சொன்னாரு, இது உங்ககிட்ட இருக்கிறது தான் கரெக்ட், இதை வச்சு முயற்சி செய்யுன்னு சொல்லி எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்த உடனே எல்லாமே வந்து கோல்டு கம்ப்ளீட் கோல்ட் 24 கேரட் 18 கேரட். வெளிநாட்டுல வந்து 18 கேரட் தான் அந்த ஜெம், அந்த மணி. இந்த முகம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. இது பாத்தீங்கன்னா அந்த உண்மையான அந்த சாமியோட முகம் அப்படியே ரிப்ளிகா இருக்கும். அதாவது வெரோனிகம்மா எப்படி தொடச்சாங்களோ அந்த இதே இருக்கும். இந்த ஜெபமானுடைய விலை 18,000. இதுவும் இன்னொரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஜெபமாலை. ஹோலி தார்ன்ஸ் ஆஃப் அவர் லார்ட், தூய முட்கள். இது பாத்தீங்கன்னா நம்ம சிலுவையே வித்தியாசமா இருக்கும். ஆணி அதை என்னென்னலாம் அவரை குத்துச்சோ அது மாதிரி இந்த ஆணிலேயே இருப்பாரு சிலுவை, அதுலயும் முட்களோடயே இருக்கும். ஆணிலேயே சிலுவை செஞ்சிருக்காங்க. அந்த காலத்துல அப்படித்தான் செஞ்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து அழகா அப்படியெல்லாம் செதுக்க மாட்டாங்க, செதுக்கி தான் செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த இதை வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒவ்வொரு இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கும், அந்த முள் இருக்கும், முள்ளோட இது முள்ளு ஆண்டோடைய திருமுகம் இருக்கு. இது வந்து ஸ்டார் ஆஃப் டேவிட்னு சொல்லுங்க சார், ஜூயிஷ் ரோசரி. ஸ்டார் ஆஃப் டேவிட், ஆமா, தாவீதின் நட்சத்திரம். ஆமா, ஸ்டார் ஆஃப் டேவிட் சொல்லுங்க. அதாவது ஜூயிஷ் சிம்பல். இது சாமி பிறக்கிறப்ப கூட இந்த சிம்பல் தான் இருக்கும். அந்த ஆமா, பெத்லஹேம்ல. ஆமா, இது வந்து ஹம்சான்னு அந்த கை வந்து ஹெவன்லி காடோட கை மாதிரி அந்த பிளெஸிங் இது. இது வந்து கண்ணும் இருக்கும் சார், அதாவது நம்மள எல்லா நேரத்திலயும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது. இது வந்து ஒவ்வொரு கலர்ல இருக்குது. என்ன இது ஒவ்வொரு ஜெம், ஒவ்வொரு ஜெம். ஆமா, ஜெம்ஸ்டோன் ஒரிஜினல் ஜெம்ஸ்டோன் செய்ய முடியும். அப்பதான் இது, அதுவும் வெள்ளியிலயும் செஞ்சாதான் இது நிக்கும் சார். அவங்க வந்து அந்த காலத்துல வந்து கம்ப்ளீட்டா ஜெம்ஸ். ஓகே, சோ இதுவும் நிறைய விலை இருந்த ஒரு கலெக்ஷன். இது வந்து லாஸ்ட் சப்பர் இது அந்த ஜெபமாலை. இது ஓகே,
இது வந்து நேட்டிவிட்டி ஜெயமாலைன்னு சொல்லுவாங்க. இயேசுடைய பிறப்பு அதாவது பிக்சரோட இருக்கும். ஆமா, இடையில எத்தனை மணி இருக்குங்க? 10 மணி தான். 10 மணி. நம்ம ஆர்டினரி 53 ஜெபமாலை மாதிரியே, ஆனா வந்து பிக்சரோட இருக்கும். அந்த கபிரியல் தூதர் வந்து சொன்னது, அப்புறம் அந்த 3 மெஜைஸ் 3 ராஜாக்கள் வந்து பார்த்தது, அந்த மாதிரி எல்லாம். இது வந்து ட்வின் ஹார்ட் ஆஃப் அ லேடி, அதாவது மாதாவோட இருதயமும் நம்ம இறுதி ஆண்டவரோட இருதயமும் ரெண்டும் இணைந்த இது ரொம்ப வந்து ஸ்பெஷாலிட்டி. ஒவ்வொரு 2 இதயங்கள் இருக்கு. ஒவ்வொரு 10லயும் 2 இதயங்கள். 2 இதயத்திலயுமே வால் உடுவிக்கும். அதுதான் இது வந்து சிகப்பு கலரா இருக்கிறதுக்கு அது காரணமா? ஆமா, அதுதான் காரணம். ஓகே. இதுக்கு தனி பிரேயர்லாம் இருக்குதுங்களா? இருக்குதுங்க. ஓகே. இது வந்து மாதாவோட 7 சந்தோஷங்கள். அதாவது நம்ம 7 வியாகுலங்கள் பார்த்தோம். இது 7 சந்தோஷங்கள். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பிரான்சிஸ்கன் கிரவுன்னு சொல்லுவாங்க. இந்த இதுலயே பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்கும். ஆமா, இந்த பிரான்சிஸ் அசிசியோட கிரவுன். இது வந்து 7 இருக்கும். சோ 70 மணி. ஆமாங்க சார். சோ ஜெபமாலையே பெருசா இருக்கு. ஆமா சார். 70 மணி உள்ள ஜெபமாலையா? மாதாவுடைய சந்தோஷங்களை குறித்து நம்ம தியானிக்கிறோம். ஓகே. 7 சந்தோஷங்கள். 7 மாதாவோட 7 சந்தோஷங்கள் என்னென்ன? அதாவது வந்து சேசுவோட பிறப்பு, 3 ராஜாக்கள் வந்து சந்திக்கிறது, திரும்பி காண போய் கிடைச்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் வந்து பரலோகத்துக்கு இவங்களை வந்து ராணியா இது பண்றது, இவரு இப்ப ஆர்வமானது, அந்த மாதிரி 7. இது சந்தோஷ தேவ ரகசியங்கள். ஓகே. அது அதனுடைய அந்த படங்களோட இருக்கு. படங்களோட இருக்கு எல்லாமே. இது இயேசுநாதம் உயிர் தெழுந்தது. ஓகே. மகிமை. இது துயர தேவ ரகசியம். இந்த ஜெபமாலை ரொம்ப வித்தியாசமா இருக்குது. இது அது 3 சேர்ந்ததுங்க சார். இந்த மிஸ்ட்ரிஸ் 3 தேவ ரகசியங்களும் சேர்ந்ததா? 3 தேவ ரகசியங்களும் படத்தோட சேர்ந்தது. தனித்தனியா பார்த்தோம். அது 4 பார்த்தோம். இது 3. சோ ஒவ்வொரு 10 மணி. ஆமாங்க சார். அந்த தேவ ரகசியங்களை சொல்லிட்டு 10 மணி தியானிச்சுக்கணும். இது பாத்தீங்கன்னா பில்கிரிமேஜ் ரோசரின்னு சொல்லுவாங்க. அதாவது மாதா எங்க காட்சி கொடுத்தாங்களோ அந்த இடத்துல எல்லாம் இந்த ஜெபமாலை வந்து கொண்டு போய் வச்சு அந்த மாதாவோட காலடியில வச்சு எடுத்துட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. இது மாதா காட்சி கொடுத்த இடம். அதாவது பில்கிரிமேஜ், லூட்ஸ், சாத்திமா, அந்த மாதிரி அந்த 4 இடத்துலயும் முக்கியமான இடத்துல காட்சி கொடுத்த இடத்துல இந்த ஜெபமாலை செஞ்சு எடுத்துட்டு போய் அங்க வச்சு பாதத்துல வச்சு எடுத்துட்டு வந்தது. நீங்க இல்லைங்க சார், இது வந்து அவங்களே கொடுத்தவங்க. ஆமா, கொடுத்தவங்களே வச்சு இது பண்றாங்க. இது வாட்டிகன்ல தான் கிடைக்கும். இந்த ஜெபமாலை வந்து வாட்டிகன்ல தான் கிடைக்குங்களா? இது சிலுவை பாதையில ஜெபமாலை சார். இது நம்ம ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் அந்த சிற்பமாவே இருக்கும் சார். அதனுடைய சிற்பங்கள் அப்படியே தெரியும். அந்த ஒவ்வொரு இயேசுநாத சுவாமி பிளாத்து முன்னாடி காட்சி கொடுக்கறது, இயேசுநாத சுவாமி சிலுவையை சுமக்கிறது, முதல் முறை கீழே விழுகிறது, ஒரு கர்த்தர் கற்பித்த ஜெபம், ஒரு அருள் மாதிரியே ஒரு தமத்திருத்துவம். இது வந்து சிலுவை பாதை ஜெபமாலை. 14 ஸ்தலங்கள். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா செயின்ட் ஜெம்மாவோட சாப்லெட். அவங்களோட ஹிஸ்டரி ஜெபமாலையா இருக்குது. இது அவங்களுக்குரியது. 6 மணி தான் இருக்குது இல்லைங்களா? ஆமாப்பா, 33 மணி தான் இருக்கும் இயற்கையாவே. அந்த இதுல இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி அவங்க வந்து ஸ்பைனல் கார்டுக்கு பேட்டர்ன் செயின்ட், அதாவது முதுகுத்தண்டுக்கு அவங்க வந்து முதுகுத்தண்டு இந்த இது இருந்தாதான், பெல்ட் இருந்தாதான் அவங்க நடமாட முடியும்ன்ற நிலைமையில, இந்த பெல்ட் இல்லைன்னா இவங்க வந்து சாட்சியா சொல்லுவாங்க அவங்க கான்வென்ட்ல. அப்ப சொல்லும் போது இல்லை இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது எக்ஸ்ட்ரா இது வச்சிருந்தா கான்வென்ட்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னப்போ, அப்ப இது இல்லைன்னா என்னால இருக்க முடியாதுன்னா நான் வந்து புதுமையா சாமியோட இதனாலதான் இருக்கு, இல்ல நான் அப்படியே வெளியே போறேன், இதுதான் தடைன்னா அதை கழட்டிடுறாங்க. கழட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிக்க முடியுது, அதுக்கப்புறம் இருக்கு. அதனால அவங்கதான் இந்த முதுகுத்தண்டுக்கு இது. இதுல இன்னொரு என்னன்னா, சயின்டிபிக்காவும் நம்மளோட முதுகுத்தண்டு எடுத்துட்டீங்கன்னா 33 தான் இருக்கும். ஓகே. அதாவது 33 வரிசை மேல இருந்து பாத்தீங்கன்னா அப்படி டெய்ல்னு சொல்லுவாங்க. அந்த மேல இருந்து பாத்தீங்கன்னா 33 இருக்கு. இதே மாதிரிதான் இதுல வந்து 2, 4, 6 இது 7 இருக்குது.
2 4 6 8 9 10 11 12 இருக்கு. பாத்தீங்கன்னா மேல 7 இருக்கும், அடுத்தது 12 இருக்கும், அடுத்தது 5 இருக்கும், அடுத்தது 6 இருக்கும், கடைசியில பாத்தீங்கன்னா 3 டெய்ல் இருக்கும். அப்ப வந்து கடவுள் பாருங்க, நம்மளோட பின்னாடி அந்த முதுகுத்தண்டு கூட அவரோட வயசு மகனோட வயசை குறிச்சிருக்காங்க. இந்த ஸ்பெஷாலிட்டி இது நம்ம சயின்ஸ் புக்ல எல்லாம் எடுத்தாலுமே இது கண்டிப்பா நீங்க சொன்னாலுடைய இந்த ஜெபமாலையுடைய மகத்துவம் வந்து யாருக்கும் தெரியாது. இது அடுத்தது என்னன்னா 7 rays of Our Lady, அதாவது மாதாவோட 7 ஒளி கலர் அப்படின்னு சொல்லலாம். 7 நாளை குறிக்கும், 7 ஏஞ்சல்ஸை குறிக்கும், எல்லாமே இது சக்ராஸை குறிக்கும், எல்லாமே இது மாதாவோட அந்த 7 rays. இதுவும் என்ன ஸ்பெஷாலிட்டினா அந்தந்த கலருக்குரிய அந்தந்த ஏஞ்சலுக்குரிய ஒரிஜினல் நவரத்னங்கள்ல செஞ்சது, ஜெம்ஸ்ல செஞ்சது. சோ சக்கராங்கிறது நீங்க ஜெபமாலைக்கும் ஒப்பிடுறீங்க? இருக்கு. ஆமா, ஜெபமாலையிலும் இருக்கு. சோ இது வந்து பர்பிள் இல்லீங்களா, வயலட் கலர்னு சொல்லுவாங்க. வயலட் கலர் வந்து ஒரு ஏஞ்சலோட, இது செடாக்கியல்னு ஒரு ஏஞ்சலோட கலர். 7 ஆர்கேஞ்சலோட செடாக்கியல். 7 ஆர்கே அதிதூதர்கள் வந்து 7 பேர். 7 பேருங்க. மைக்கேல், கப்ரியேல், ரஃபேல், ஜெடாக்கியல், ஜோஃபியேல், யூரியேல், இந்த மாதிரி 7 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர். அதாவது அந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு சக்கரா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரை குறிக்குது. இந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொருத்தர். வாரத்துல 7 நாள் அப்படி சொல்றாங்க. வாரத்துக்கு 7 நாள், 7 நீங்க ரெயின்போ கலர்ஸ் எடுத்தீங்கன்னா 7 நாட்கள், 7 தலைமுறை, 7 கண்டங்கள், அப்புறம் 7 தலைமுறை, எல்லாமே 7 வரும் சார். தம்பியுடைய ஸ்பெஷாலிட்டி ஜெபமாலை இருக்குங்க. ஓகே, உங்களோட ஸ்பெஷாலிட்டி எது? ஓகே, உங்க ஜெபமாலை பத்தி நீங்களே சொல்லுங்க. எதனால இது உங்களோட ஸ்பெஷாலிட்டி ஜெபமாலைன்னு சொல்றீங்க? எதனால இது உங்களோட ஸ்பெஷாலிட்டி ஜெபமாலை? இது சொல்லும்போது கார்டியன் ஏஞ்சல் என் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் மட்டும் இல்ல, உண்மையிலேயே உங்களோட கார்டியன் ஏஞ்சல் யாரு? மைக்கேல். அப்ப வந்து இது வந்து மிக்கேல் சாருடைய ஜெபமாலையா? இது என்ன காரணம்? 3 தான் இருக்குது. இது 33 மணி ஜெபமாலையா? இல்லைங்க சார், இது வந்து அந்த 3மே வந்து ஒரு ஏஞ்சலை குறிக்காதீங்க ஃபாதர், எல்லா ஏஞ்சலையுமே செரூபம்ல இருந்து குறிக்கும். அதாவது முதல்ல 9 பேர் தான் இருந்தாங்க இல்லையா, அந்த நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த இந்த இது பாத்தீங்கன்னா அந்த 9 இருக்கும். 1 2 3 4 5 9 இருக்கும். இது செரூபம் சொல்லுவாங்க. ஆமா, அதாவது நம்மளுக்கு கார்டியன் ஏஞ்சல், அடுத்த ஸ்டெப் வந்து செரூபம், அவங்களுக்கு மேலதான் ஆர்கேஞ்சல்ஸ். இந்த ஆர்கேஞ்சல்ஸ்க்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்றவங்க செரூபம். சோ இவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்தது அசிஸ்டன்ஸ், தூதர்களுடைய அசிஸ்டன்ஸ். அது வந்து மைக்கேல் தான் வந்து ஹெட், அவர் தான் வந்து ஹெட் ஆஃப் த ஏஞ்சல்ஸ், ஆர்கேஞ்சல்ஸ் தலைவர். இது காவல் தூதருடைய ஜெபமாலை. இது காவல் தூதர்களுடைய ஜெபம். இவனோட சக்கராவும் உன்னோட சக்கரா என்ன? மைக்கேல் ஏஞ்சலுக்கு வந்து சக்கரா என்னன்னா த்ரோட் சக்கரா. த்ரோட் சக்கரா, தொண்டை. ஆமா, அதாவது வாய்ஸ் வச்சு பேச்சு, அதை வச்சு இது பண்றது. அது மாதிரி 7 பேத்துக்குமே ஒவ்வொரு சக்கரா இருக்கு. இவனோட கார்டியன் ஏஞ்சல் வந்து மைக்கேல் ஏஞ்சல். இருபுறமும் கூர்மையா இருக்கும். ஏன் வாழ்னா ஒரு பக்கம் தானே கூர்மையா இருக்கும்? ஆண்டவரின் வார்த்தை. ஆண்டவரின் வார்த்தை. ஆண்டவரின் வார்த்தையா? வெரி குட், சூப்பர். இவன் இது டெய்லி சொல்லு. இந்த வால் வச்சுதான் மிக்கேல் சமணசான கால் கடியில எப்பவுமே யார் இருப்பாங்க? சைத்தான் இருக்கும். ஆமா, சோ ஆண்டவருக்கு நிகர் யார்? அதான் புனித மிக்கேல். புனித மிக்கேல்னாவே ஆண்டவருக்கு who can be against God. Tower of David, அதாவது தாவீதனுடைய கோட்டை. அது வந்து வலிமையானது. அது மாதிரி மாதா வந்து அந்த தாவீது கோட்டை, அதாவது தாவீது உப்பரிகைன்னு கூட அதாவது அந்த கோட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங், என்ன இதுனாலும் அழியாது எல்லாம். அது மாதிரி மாதாவோட ஃபெய்த், நம்பிக்கை, பக்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குங்கிறதுக்கு இருக்கிற தனியான ஜெபமாலை இது. இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் வுல்ஃபர்ம் ஜெம்ல செஞ்ச செயின்ட் பெனடிக்டோட ஜெபமாலை, சாப்லெட். இது வந்து நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் இது அது இந்த தீய சக்திகள், இந்த எதனமோ தகுடு, எதிர்மறையான எண்ணங்கள், அதுகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அது வந்து இந்த ஜெம்ஸ் இதுலதான் செய்யணும். இந்த ஜெம்ஸ்க்கு பேர் என்னங்க? வுல்ஃப் வர்ம்.
ஸோ அதில் செஞ்சாதான் புனித பெனடிக்டோடைய ஜெபமாலை. அவரு வந்து இதுல ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி அவருக்கு எதிராகவே கூட இருக்கிறவங்க அவருக்கு விஷம் வச்சிருவாங்க. ஆனா அவருக்கு தெரியும் பிரேயர்ல அவருக்கு தனக்கு விஷம் வச்சிருக்காங்கன்னு. கோல்டு. ஆமா, இது கோல்ட்ல தான் செய்ய முடியுங்க. கோல்டு இந்த இதுல பண்ணாதான் அந்த இது பாருங்க. இது கூட வந்து இந்த மாதா இது, அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவர் இருப்பாரு மைக்கேல், இவங்கெல்லாம் தான் எகெயின்ஸ்ட் ஈவில். அவங்க கீ ஆஃப் ஹெவன் சொல்லிட்டு, அதாவது மாதா கிட்ட தான் மோட்சத்தின் திறவுகோல். அவங்கதான் வந்து சம்மனசுக்களின் ராணி, புனிதர்களின் ராணி. அதனால இது கீ ஆஃப் ஹெவன் சொல்லி மாதாவோட இது. மாதா கிட்ட தான் சாவி சாவி. மோட்சத்துக்கு வழி இல்லாட்டி சாவி மாதா திறக்க மாட்டாங்க. மோட்சத்தின் திறவுகோல். ஓகே. இங்கிலாந்து வந்து 4 மிஸ்ட்ரீஸையும் குறிக்கிறது. இதுல வந்துட்டு எடுத்துருங்க. நிறைய பேருக்கு வந்து மிஸ்ட்ரீஸ் தெரியாம அது கரெக்டா ரிசைட் பண்றாம இருக்கிறவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எந்தெந்த டேஸ்க்கு என்னென்ன சொல்லணும். அதாவது நீங்க க்ளோரியஸ் மிஸ்ட்ரின்னு எடுத்தீங்கன்னா வெனஸ்டே அண்ட் சண்டே சொன்னா வந்து அதோட மகிமை அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஒன்னொன்னுக்குமே இருக்கும். ஜாய்ஃபுல் மண்டே அண்ட் சாட்டர்டே, அது ஃபர்ஸ்ட் ஜாய்ஃபுல்லா இருக்கும். சாரோஃபுல், லைட், இது கூட வந்துருச்சு பரவாயில்ல. தேர்ஸ்டே. ஸோ ஒவ்வொன்றுலையும் பார்த்தீங்கன்னா அது இருக்குது. அதே மாதிரி இப்போ சப்போஸ் நம்ம வந்து சண்டே அப்படின்னு எடுத்தோம்னா சண்டே வந்து என்ன மிஸ்ட்ரியோ அதுக்கேற்றது இதிலே ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. கபிரியேல் தூதர் மாதா Manifestation of the Eucharist, Sunday and ஸோ ஜெபமாலையை பற்றி தெரியாதவங்க, என்ன தேவ ரகசியம் தெரியாதவங்க கூட இதை வச்சு நம்ம டெய்லி ஜெபமாலை செய்யலாம். லூட்ஸ் வாட்டர் அதில் இருக்கு. ஒவ்வொன்றுக்குள்ளேயே இல்லை இதில் இந்த இடத்துல இதுக்குள்ள லூட்ஸ் வாட்டரும், அதாவது ஜாப்டியர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமா, இது ஒரு விதை இல்லைங்களா? ஆமா. எப்படி வந்து யோவான் வந்து கண்ணீர் விட்டு அழுதாங்களோ, இந்த விதையை இயற்கையா பாத்தீங்கன்னா கண்ணீர் துளி மாதிரியே இருக்கும், அதுல துவரங்களும் இருக்கும். இது வந்து அது ரொம்ப ஸ்பெஷல். யோபுவின் கண்ணீருங்களா? யோபுவின் கண்ணீர் அதை குறிக்கின்ற வகையில யோபு நிறைய அழுதாரு, ரொம்ப அழுதாரு. ஓகே. அதனாலேயே இது வந்து ஜாப்டியர்ஸ் ரோசரி, ஓலோட்டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராஸ்ல பாத்தீங்கன்னா, அதாவது மாதா எப்படி துக்கம், அந்த 7 மாதாவோட துக்கங்களும் சூசைப்பட ஒரு 7 துக்கங்களும் இதுல அப்படியே இருக்கும். இதுல வந்து எப்படி வந்து யோபு வந்து சோதனைக்குள்ளா இது பண்ண அந்த பிக்சரும் இருக்கும். இந்த கிராஸ்லயே அவ்வளவு ஸ்பெஷாலிட்டி. இது சூசைப்படக்கூடிய சாப்லெட். நிறைய பேருக்கு மாதாவை தெரியும், ஆனா சூசையப்பருக்கு ஒரு ஜெபமாலை இருக்கானே தெரியாது. ஆனா இவர் வந்து மாதா எப்படி வந்து அவ்வளோ மகிமையா, அதே மாதிரி எல்லா பங்குலையுமே வந்து சூசையப்பரும் இதுல இருக்காரு கூட. பாத்தீங்கன்னா சூசையப்பருக்கும் 7 வியாகுலங்கள் இருக்கு சார். கனவு கண்டு இல்ல மாதாவை பத்தி ஃபர்ஸ்ட் தனக்கு குறிச்ச பொண்ணு வந்து கண்ணி இல்ல கர்ப்பமா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒவ்வொன்னு 7 இது. சாமி வந்து கோயில காணா போறது, ஜெருசலேம்ல பெத்லஹேம்ல அவங்க வந்து பிறக்கிறப்போ இடம் இல்லாம இருந்த வறுமைக்கு, அப்புறம் இது ஈஜிப்ட் போறது, அந்த மாதிரி 7 துயரங்கள். சூசையப்பருடைய 7 துயரங்கள். இது பாத்தீங்கன்னா இது வந்து மார்ட்டியர்ஸ் ரோசரி, வேத சாட்சிகளுடைய ரோசரி. இது வந்து உண்மையாலுமே ஒரு வேத சாட்சி, அவரோட திருப்பண்டாங்களா? ஆமாங்க, எடுத்து அதை வந்து செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து வேத சாட்சியா இருந்தவங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபம், அந்த நம்ம துயரத்தை குறிக்கிறதுக்கு கருப்பு. அவங்கள இயற்கையா மரணம்ல கடவுளுக்காக இது பண்ணாங்க. ஃபைட்டர்ஸ், போராளிகளுக்கு அவங்களுக்கு வேத சாட்சியுடைய ஜெபமாலை. இது பாத்தீங்கன்னா காவனன்ட் ஆஃப் ஆர்க் ரோசரி, அதாவது அந்த காலத்துல உடன்படிக்கையின் பேழை. அந்த காலத்துல ஒரு பெட்டி தங்க பேழை தான் இது. இப்போ யாரு இதுன்னா மாதா தான்.
அதாவது மாதா அதான் வயிற்றுக்குள்ள உடன்படிக்கையுடைய உடன்படிக்கை. பேழை. அதனால மாதாவோட 10 கட்டளைகள் தான் இப்ப வந்து ஜீசஸ் மனுவானார். அப்படியே அந்த போட்டோவே இருக்கும் பாருங்க. பேழை இப்ப மாதா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. வார்த்தை மனு உருவானார். அது வார்த்தை மனு. இதுவும் பர்டிகுலரான ஒரு ஜெம்முங்களா? ரொம்ப ஆமா. இந்த ப்ளூ இது மட்டும் தான் இதுக்கு போட முடியும். அதுதான் வந்து அந்த ப்ளூனா அன்னை மரியாள் இல்லையா? உடன்படிக்கை பேரு மாதா ப்ளூ அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் என்னன்னா அந்த காலத்துல அந்த பெட்டகம் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்னிமரியலோட கர்ப்பப்பை இதுவுமே அந்த இது இருக்கு, அப்படியே அதே இது மாதிரி மேட்ச் இருக்கும். 3 மாசம் வந்து வச்சிருப்பாங்க ஒருத்தர் வீட்டுல வச்சு, தாவீது ஆடி பாடி கொண்டாடுவார். அதே மாதிரி மாதா வந்து 3 மாசம் வயிற்றுல சாமியை வச்சுட்டு இங்க வந்து யோவான் வீட்டுல இருப்பாரு. எலிசபெத் அம்மாள் அந்த வயிற்றுல இருக்கும்போது, யோவான் இருக்கும்போது இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு பாத்தீங்கன்னா 2க்குமே சம்பந்தம் இருக்கும் அந்த காலத்துல இருந்து. அன்னை மரியாளுடைய கர்ப்பப்பையும் அந்த காலத்து பேழையும் ஒண்ணு. அதே மாதிரி எப்படின்னா அந்த காலத்துல வந்து அந்த அந்த பேழையை தூக்கிட்டு வரும்போது சம்மனஸ் இருக்கும், இது இருக்கும். இப்போ மாதாக்கு ஒரு சம்மனஸ் தான் வந்து சொல்லுவாங்க, கபிரியேல் தூதர் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பெட்டகத்தை ஒரு தடவை தூக்கிட்டு வரும்போது தூக்க முடியாம ஒரு இடத்துல வைப்பாங்க. உதவி செய்யறதுக்கு ஒரு வழிபோக்கர் வந்து அதை தூக்குவாங்க, உடனே மரணம். அப்ப வந்து இவங்க தூக்கிட்டு வந்தவங்க கேட்பாங்க, நம்மளுக்கு உதவி செய்ய தானே தூக்குனாங்க, ஏன் மரணம்னா அதுக்கு உரியவங்க மட்டும்தான் அதை எடுக்கணும், தகுந்தவங்க தான். அது மாதிரி மாதா வந்து கடவுள் தான் வயிற்றுல சொல்லணும், உரியவங்க. அதனால அவங்க வந்து சாமானியப்பட்டவங்க எல்லாம் கிடையாது. அவங்கள வந்து நம்ம தேவதூஷணமே பண்ணக்கூடாது, இவங்களா அப்படியான சொல்லக்கூடாது. அந்த காலத்துல பழைய ஏற்பாடு படியே புதிய ஏற்பாடு மாதா தான் அந்த பேழை. அது பாத்தீங்கன்னா அந்த அந்த பேழை என்ன அளவோ அதே மாதிரி இருக்கும். என்னென்னலாம் அதுக்கெல்லாம் சம்பவங்கள் நடந்துச்சு அதே மாதா லைஃப்ல வாழ்க்கையும். இந்த மாதிரி ரோசரி உலகத்திலேயே யாருகிட்டே இல்லை, நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏன்னா இந்த ரோஸ் குவார்ட்டர்ஸ் ஜெம்ங்கிறது வந்து உலகத்திலேயே யாருக்கிட்டையும் இல்ல. இதை வச்சு சொல்றீங்க உலகத்துல யாருக்கிட்டையும் இது செஞ்சவங்க வந்து இந்த குவார்ட்டர்ஸ் இவ்வளோ இதெல்லாம் போட்டு யாருக்குமே செய்ய முடியாது, அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். பிளஸ் வந்து இதெல்லாம் இதோட தான் செய்யணும். இது வந்து குழந்தை திரைசம்மாளுக்குரிய இது ஜெபமாலை. ஆமா, ஜெபமாலை அப்படின்னு சொல்லிட்டு இவளை பிளஸ் அவங்க வந்து இது வந்து எல்லாருக்கும் நினைச்சா கிடைக்காது, அது இவங்களுக்கு தான் வரணும், இவங்களுக்கு தான் உரியவங்கன்னு திட்டமிட்டவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது யாருக்கிட்ட இல்லைங்கிறதுக்கு சொல்லி இதை செஞ்ச சிஸ்டர் எனக்கு வந்து லெட்டரும் கொடுத்துருக்காங்க. உலகத்திலேயே யாருக்கிட்டையும் கிடையாது, சுகந்தி கிட்ட மட்டும்தான் இருக்கு, நீங்க தான் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட உரியவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஹாலண்ட்ல இருக்காங்க. ஹாலண்ட்ல இருக்காங்க. நேர்ல பாத்துருக்கீங்களா? நேர்ல பார்த்து ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் நாங்க நேர்ல பார்த்து போய் சந்திச்சு. அதனாலதான் வந்துட்டு ரோஸ் இருக்கு இல்லைங்களா, குழந்தை திரைசம்மாள் ரோஸ் இருக்கும். அங்கங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மாவே பின்னாடி இருப்பாங்க, அந்த ரோஸுக்கு பின்னாடி அந்த அம்மா இருப்பாங்க, ரோஸ்குள்ளே குழந்தை திரைசம்மாள் இருப்பாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? ரொம்ப விலை உயர்ந்த ஜெபமாலை. விலை உயர்ந்தது மட்டும் இல்ல, அந்த அம்மா வந்து ஒரு கார்மலைட் சிஸ்டரா இருந்துட்டு ஒரு 4 செவத்துக்குள்ள இருந்து எப்படி வந்து எல்லாத்துக்கும் நான் வந்து சாமியை வந்து மனவாளனா ஏத்து நான் எப்படி இது பண்ணுவேன்னு மாதா கிட்ட ஒரு கடிதம் எழுதி இது பண்ணாங்களோ அந்த மாதிரி 4 செவத்துக்குள்ள இருந்துகிட்டு வேத போதக நாடுகளின் அச்சிஷ்டவர்கள் யாருன்னா குழந்தை தான். வேத போதக நாடுகளின் அச்சிஷ்டவன் அந்த இது எடுத்துருக்கு, லெட்டர் இருக்கு. அந்த வேத போதக நாடுகளுடைய அச்சிஷ்டவங்க அப்படிங்கிற ஒரு பட்டத்தை இவங்க 4 செவத்துக்குள்ள இருந்துகிட்டே அப்படி ஒரு அதனாலதான் வந்து நற்செய்தி மறைபரப்புக்கு வந்துட்டு பாதுகாவலி யாருன்னு சொன்னாக்கா குழந்தை திரைசம்மாள். உங்களுக்கு தெரியும், மறைபரப்பு அப்படின்னு சொன்னாக்கா உலகம் முழுவதும் சென்று நற்செய்தி அறிவிப்பது. ஆனா இந்த அம்மா பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 4 செவத்துக்குள்ள மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க எப்படி உலகம் முழுக்க செல்லுகிற திருச்சபை பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு தான் அந்த 4 செவத்துக்குள்ள இருந்தாலும் அவங்க தான் மறைபரப்பின் பாதுகாவலியாக அறிவிச்சாங்க. அதனாலதான் அக்டோபர் 1ஆம் தேதி அவங்களுடைய திருவிழா. அதனாலதான் அக்டோபர் மாதத்தை வந்து மறைபரப்பின் மாதம்னு சொல்லுவாங்க. வெரி ஸ்பெஷல் சென்ட் தெரேசா ரோசரி இதெல்லாம் பண்ணிட்டு இது பாத்தீங்கன்னா என் பேரும் இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. Especially for Suganthi fashion center இதெல்லாம் போட்டுட்டு no other person in the world has a rosary like this one. உங்ககிட்ட இருக்கிற
எல்லா ஜெபமாலையும் இது ரொம்ப ஸ்பெஷலான ஜெபமாலைன்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா 7 ஆர்க்ஏஞ்சல்ஸ் ரோசரி. அதாவது நீங்க மைக்கேல் சம்மன சாண்டவர் மட்டும் பாத்தீங்க, அந்த 7 ஆர்க்ஏஞ்சல்ஸும் அவங்களோட அந்த சுரூபம் மாதிரியே பண்ணி அவங்களுக்குரிய ஜெம்ஸ்ல அவங்களுக்குரிய இது போட்டு வந்திருக்கு செருபத்தோட. ஸோ ஒவ்வொரு ஆர்கேஜல் பின்னாடி அவங்க நேம் இருக்கும். ஆமா இருக்குங்க. பாருங்க, மைக்கேல் ஃபர்ஸ்ட், ரஃபேல், கப்ரியேல், யூரியேல், சாமுவேல், ஜடாக்கியேல். ரொம்ப அருமையா இருக்கு. அதி தூதர்களுடைய ஜெபமாலை. வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை. வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை.